சட்டி இறக்கி வச்சு கூட எப்படி கொதிக்குது பாருங்கள். சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் ஒரு கோழி குழம்பு செஞ்சிடலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறமா காஞ்ச மிளகாய், அதில் ஒரு 2 காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கேன். பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா நல்லெண்ணெயில் வதக்கி அதிகம் ஆற வச்சு எடுத்து மொத்தமாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் தான் இதை சமைக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் போட்டு ஒரு கிரேவி மாதிரி கொண்டு வந்துட்டு முருங்கைக்காயோடு செய்கிறதுனால கொஞ்சம் முருங்கைக்காயும் போட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மொத்த பேஸ்ட்டையும் இதில் போடணும். பேஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றி நல்லா வேக விட்டு கொதிக்க வச்சு கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான கிராமத்து ஸ்டைல் குழம்பு ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு நல்லா என்ஜாய்